ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்ம அஜித் குமார் நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விடாமுயற்சி படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. ஆனால் இப்போ வரைக்குமே இந்த படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இது வரைக்கும் வரல. ரீசெண்டாக நம்ம அஜித் குமார் அவருடைய அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொண்டு வந்திருந்தாங்க. அதையுமே நம்ம எல்லாரும் பார்த்துருந்தோம். இந்த விடாமுயற்சி படமே இன்னும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல. அந்த படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இது வரைக்கும் வரல. அதுக்குள்ளேயும் அடுத்த படத்துக்கான அப்டேட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில இன்னைக்கு நம்ம எல்லாருமே பதற வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜை படத்தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாச்சும் இந்த விடாமுயற்சி படத்துடைய ஸ்டண்ட் மேக்கிங் வீடியோ தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 வீடியோ இருந்தது. எல்லாருமே அதை வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு வீடியோவில் நம்ம அஜித் குமார், அதுக்கப்புறமா நம்ம ஆரவ், இவங்க 2 பேரும் தான் காரில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம அஜித் குமார் அவர் தான் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக அந்த காரை வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த கார் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பண்ணும்போது அந்த கார் வந்து தவறுதலாக ஆக்சிடென்ட் ஆயிருது. இந்த ஒரு கார் ஆக்சிடென்ட் வீடியோ தான் நம்ம சுரேஷ் சந்திரா அவர் வந்து வெளியிட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா நம்ம லைக்கா அவங்களுமே அந்த வீடியோவை அவங்களுடைய அஃபீஷியல் பேஜில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ படத்தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் குமார் அந்த கார் ஸ்டண்ட்டை வந்து பண்ணும்போது கார் ஸ்கிட் ஆகி அப்படியே கவுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக அந்த கார் வந்து ஒரு கம்பர் கார் அப்படின்றதால யாருக்கும் பெரிய அளவில் அடி ஏற்படலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா நம்ம அஜித் குமாராக இருக்கட்டும், நம்ம ஆராவாக இருக்கட்டும், 2 பேருமே காரை விட்டு வெளியே எந்திரிச்சு வந்துட்டாங்க. சின்ன சின்ன இன்ஜுரி தான் ஆயிருந்தது அப்படின்ற மாதிரியும் படத்தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக இந்த ஒரு ஸ்டண்ட் ஆக்சிடென்ட் இப்போ நடந்தது கிடையாது. போன வருஷம் நவம்பர் மாதம் நடந்த ஒன்று. அப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட்டை இப்போ எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அதுக்குமே படத்தரப்புல இருந்து ஒரு சில பதில்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிக்கிற எல்லாருமே கஷ்டப்பட்டு ரொம்பவுமே ரிஸ்க் எடுத்து தான் நடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து டிராப் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது இந்த படத்தில் ஒர்க் பண்ண எங்க எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. அதே சமயம் ஆடியன்ஸும் ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் வெளியிட்டோம் அப்படின்ற மாதிரியும் படத்தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அஜித் குமார் அவருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதாச்சும் ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பண்ணும்போது அவருக்கு எப்படியாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிருது. அவரை பொறுத்த வரைக்கும் யாரையுமே டூப் போட வச்சு கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்காரு. ஆனால் நம்ம ஏகே ஃபேன்ஸ் ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது நடந்திருந்தாலும் நம்ம அஜித் குமார், அதுக்கப்புறமா நம்ம ஆரவ் 2 பேருக்குமே ஒன்றும் ஆகலை. நம்ம ஆரவ் கூட சொல்லியிருந்தாரு, நாங்கள் 2 பேரும் நூலில் உயிர் தப்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு ஸ்டண்ட் மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த விடாமுயற்சி படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போதைக்கு இந்த படத்துடைய படப்பிடிப்பை 60% அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கான அடுத்த ஷெடியூலில் எலெக்ஷனுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி படத்தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம மகிழ் திருமேனி அவருடைய டைரக்ஷனில் அந்த விடாமுயற்சி படம் ரொம்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த ஸ்டண்ட் மேக்கிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.